அவங்க பிறக்கும்போது வீட்டில் சாப்பாடு கிடையாது. அது நடந்தே தான் போகணும். ஆட்டோவில் போகிறது கூட காசு கிடையாது. அப்படி பிறந்த பொண்ணு தான் இன்னைக்கு ஒரு கைனக்கால். ஸோ எல்லாருமே சினிமா துறையில் இருக்காங்க. எப்படி உங்களுக்கு மருத்துவத்துறை மேலே அப்படி ஒரு நாட்டம்? என் குழந்தைங்க படித்து முன்னேறி வந்துருவாங்கங்கிறது அதை விட பெரிய நம்பிக்கை. எனக்கு ஆசை இருந்தது உங்கள் டாக்டர் ஆகணும்னு சொல்லி. பட் அவங்க அம்மா தான் ராத்திரி பகலாக கண்டு முடிச்சு அவங்கள படிக்க வச்சு கிரியேட் பண்ணாங்க. பணம் கொடுத்தா மட்டும் படிப்பு வந்துடாது. அப்பாவுக்கு அவர் பட்ட கஷ்டங்களோ என்னன்னு தெரியல. அவரோட லைஃப் டைம் ஆம்பிஷனே வந்து என்னவா இருந்ததுன்னா 4 பசங்களுக்கும் நல்ல ஃபியூச்சர் கொடுத்துடணும். படிக்க வச்சா வந்து எல்லாராலையும் படிச்சிட முடியாது. கொஞ்சம் சாக்ரிஃபைசஸ் பண்ணலை எங்க அப்பா. ஒரு சட்டை கூட வாங்கி போட்டு போக மாட்டாரு இந்த நிமிஷம் வரைக்குமே. என்ன உன் பொண்ணை 10ஆம் கிளாஸ் மேல படிக்க வைக்கிற, இந்த மாதிரி கேட்காத பீப்புளே கிடையாது அவங்க 2 பேரையும். அதை மீறி என் 2 பெண் பிள்ளைகளும் நல்லா படிக்கணும்னு சரி அண்ணாவுக்கும் சரி பாக்கிறதுக்கு தான் அப்படி சைலண்டா நிக்கிறாங்க. ஆனா சாதாரண மனுஷி கிடையாது, இரும்பு மனுஷி. இந்த காதல் கொண்டேன் அப்படின்னு ஒரு கதை அண்ணன் சொன்னா, இவங்க தான் காதல் கொண்டேன் கதை என்கிட்ட நரேட் பண்ணவங்க. உங்க பிள்ளைக்காக நீங்க கடன் வாங்காம யார் வாங்குறது? இன்னைக்கு அவர் ஒரு பெரிய டைரக்டர். உங்க கழுத்துலயும் அந்த ருத்ராட்சம் வந்து பார்க்க முடியுது. இது வந்து நான் முதல்ல எல்லாம் போட்டுக்கல. ஆக்சுவலி இவர் தனுஷ் தம்பி வந்து அவர் வந்து ரொம்ப வருஷமாவே அவர் வந்து இஸ் ஃபாலோவர் ஆஃப் கிருஷ்ணா. எங்கேயோ நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் ருத்ராட்சம்ன்றது நம்மளை தேடி வரும். போத் டெலிவரிஸ் ஆர் ஈக்குவலி டிஃபிகல்ட். போத் டெலிவரிஸ் ஆர் ஈக்குவலி காட்லி, ஹெவன்லி. அண்ட் 2 டைப் ஆஃப் டெலிவரிஸ்லுமே ஒரு மதர் தான். எங்கள் ஃபீல்டில் மட்டும்தான் ஹாப்பியாக வருவாங்க, ஹாப்பியாக போவாங்க. வந்து ஸ்வீட் எல்லாம் கொடுத்து ஜாலியாக எக்ஸ்ட்ரா ஒரு மெம்பரோட வீட்டுக்கு போகிற ரொம்ப அற்புதமான ஒரு ஃபீல். Title sponsors GD Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 04445454545. MCR Pure Cotton Club, formal and casual shirts. The Chennai Silks, let the celebrations begin. Presents Galata Health and Wellness Awards, honoring Tamil Nadu's best doctors and hospitals. Supported by Ananya's Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore. Anuj Styles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Mr. Gold, தரத்திலும் அளவிலும் no compromise. Pullman Hotels and Resorts, Chennai Anna Salai. Special partners, Kolattur Babu Catering. ஸோ அடுத்து வரப்போகிற ஒரு நபர். ஸோ இவருக்கும் மருத்துவத்துறைக்கும் எந்த அளவுக்கு ஒரு தொடர்பு இருக்குது, அதை தாண்டி சினிமா துறைக்கும் இவருக்கும் இருக்க தொடர்பு வந்து யாராலையுமே மறுக்க முடியாது. ஸோ சினிமாவில் ஒரு கிராமத்து படங்கள்லாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மிகச்சில இயக்குனர்கள்லாம் ரொம்ப தத்துருவமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வரிசையில் பாரதி ராஜாவை தொடர்ந்து திரு கஸ்தூரி ராஜா சார் வந்து அந்த திரைப்படங்களில் அவ்வளோ அழகாக அந்த ஒரு மண் வாசனையை பயங்கரமாக தமிழ் சினிமாவில் தூவி இருப்பார். வெரி ஹாப்பி டு வெல்கம் டிரெக்டர் மிஸ்டர் கஸ்தூரி ராஜா சார் ஆன் டு த ஸ்டேஜ். And also we love to welcome Mr. Vishnu Ramasamy avargal, Director duo. Galata Health and Wellness Summit and Awards. Excellence in Gynecology 2025. Healthcare. The award goes to Dr. Kartika Devi. Before we talk to you, ma'am, with your permission, D55 பத்தின அப்டேட் ஏதாவது எங்களுக்காக சொல்ல முடியுமா? எடுத்த உடனே வா. எங்களுக்காக அவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க. அப்படியா? அப்போ அவங்க கிட்ட தான் சீக்கிரட்டாக கேட்குறோம்னு ஆசைப்படுறோம் சார். விஷு சார், D55 பத்தின ஏதாவது ஹிண்ட்ஸ் ஏதாவது? D55 ஏற்கனவே நேற்று அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. Okay. ஸ்ரீலீலா, சாய பேங்கர் மியூசிக், ராஜ்குமார் பிரியசாமி டைரக்ஷன், தனுஷ் சார். ஓகே, ஃபார் சம் மோர் அப்டேட்ஸ். சார் இது எல்லாமே நாங்கள் ஓரளவுக்கு பார்த்த அப்டேட்ஸ். அதை தாண்டி ஏதாவது சின்னதாக ஒரு ஹிண்ட் எங்களுக்கு அவரோட லுக்ஸ்? அந்த மாதிரி எந்த அப்டேட்டும் இப்போ கிடைக்காதுமா. உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது? ஏன்னா அது ஃபேமிலியாக பார்க்கவே இந்த ஃபோட்டோவே அப்படியே கண்ணு பட்டுற மாதிரி இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஆக்சுவலாக. சர்ப்ரைஸா உங்களுக்கு? ஆமாம்,
யாருக்கு அவார்டு கொடுக்க போகிறவங்களாம் எனக்கு தெரியாது. ஓ First of all, thank you very much for Galata for inviting me for this. இந்த அவார்டு கொடுக்கறதுக்காக தான் என்னை கூப்பிட்டாங்க. அவங்க என்னுடைய டாட்டர், அது சொல்லியிருப்பீங்க. எங்கள் வீட்டில் செல்வராகவன் ஒரு இயக்குனர் தெரியும், ஆமா தனுஷ் ஒரு ஆக்டர் தெரியும், இன்னொரு டாக்டர் அவங்களும் டாக்டர் தெரியும். இதெல்லாம் பண்ணது நான் இல்லை. அதனால இந்த அவார்டு கொடுக்கறதுக்கு சரியான கேண்டிடேட் நான் கிடையாது. மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி ஓ ஓ ஓ அவங்க தான் எல்லாரும். சொல்லுங்க, இப்போ இந்த ஒரு மேடை உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மேடை. சார் அதை இன்னும் அழகாக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்களே, இப்போ உங்கள் ஃபேமிலி பார்க்கும்போது ஓகே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், கஸ்தூரியா சார் அந்த 80ஸ்லேயே எவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர், அப்போ பயங்கர சஃபஸ்டிகேட்டடான லைஃப், அதனால டாக்டர். ஆனால் ஒவ்வொரு மேடையில் தனுஷ் சாராக இருக்கட்டும், செல்வராகவன் சாராக இருக்கட்டும், அவங்க ரொம்ப அழகாக சொல்லுவாங்க அந்த ஒரு மிடில் கிளாஸ் லைஃப், லோவர் மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து நீங்கள் கடந்து வந்த ஒரு காலகட்டம். ஸோ எல்லாருமே சினிமா துறையில் இருக்காங்க. எப்படி உங்களுக்கு மருத்துவத்துறை மேலே அப்படி ஒரு நாட்டம்? அப்பத்துலேருந்தே பயங்கர ஒரு சூப்பர் படிப்பாளி ஒரு ஸ்டூடெண்ட்டா சார் சின்ன வயசுல இருந்தே மேம்லாம்? நான் சென்னைக்கு வரும்போது ₹1 காயின் கையில் இருந்தது, அவ்வளோதான் என்னுடைய லைஃப். அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க பிறக்கும்போது வீட்டில் சாப்பாடு கிடையாது. கண்ணம்மாப்பேட்டை நாங்கள் இருந்த ஏரியா, அதுக்கு பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்கே தான் அவங்களுக்கு டெலிவரி. அது நடந்தே தான் போகணும், ஆட்டோவில் போகிறது கூட காசு கிடையாது. அப்படி பிறந்த பொண்ணு தான் இன்றைக்கி ஒரு கைனகாலஜிஸ்ட். அதுக்கு நான் உழைச்சேன், சம்பாரித்தேன். பட் அவங்க அம்மா தான் ராத்திரி பகலாக கண்ணு முடிச்சு அவங்கள படிக்க கிரியேட் பண்ணாங்க. பணம் கொடுத்தா மட்டும் படிப்பு வந்துடுது. 100%. எவ்வளவு ரூபாய் சம்பாதிச்சாலும் படிக்கிறவங்க படித்தா தான் படிக்க முடியும். லக்கீலி என் குழந்தைகள் யாருமே அரியர்ஸ் வைக்கல. அது ஒரு பெருமையை அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். நைஸ். இவ்வளவுக்கு அவங்க உடையார் காலேஜில் சேரும்போது உடையாரே கேட்டார், உங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்படுறாருமா, நீ படிச்சிருவியா அப்படின்னு கேட்டார். படிச்சிருவேன்னு சொன்னாங்க. அப்போ ரொம்ப இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப சின்ன பொண்ணாக இருப்பாங்க. ஸ்கூல் கேர்ள் மாதிரி இருந்தால் ஊர்லேயே 5th படிக்கிறியான்னு தான் கேட்பாங்க அவங்கள, அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க. அதை படித்து காட்டினாங்க இல்லையா, இட்ஸ் எ ப்ரவுட். அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி இந்த இடத்துல அவங்க நிற்கிறாங்கன்னா அது எனக்கு தான் பெருமை. ஓகே. அதாவது இந்த தருணத்தில் உங்களை பார்க்கும்போது தனுஷ் சாரோட இட்லி கடை திரைப்படத்தில் வந்து அந்த அப்பா அம்மாவை பார்க்குற மாதிரியே ஒரு அப்படியே நிகழ்ச்சி போயிருக்கீங்க. உங்கள் டாக்டர் வந்து அவார்ட் வாங்கினதை பார்த்து. அதாவது டாக்டருக்கு படிக்க வைக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக சாதாரணமான விஷயமே கிடையாது. ஃபினான்ஷியலாகவும் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். ஸோ அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ கலாட்டா. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் மீடியாவிலேருந்து ஹெல்த் ரிலேட்டட் அவார்ட்ஸ் கொடுக்கறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஐ திங்க், அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். ஃபர்ஸ்ட் எனக்கு நிஜமாவே இவங்க 2 பேரும் வராங்கன்னு தெரியாது. இட்ஸ் அ சர்ப்ரைஸ். நான் நேற்று தான் கன்ஃபார்மே பண்ணேன் ஐ குட் கம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு இந்த அவார்டு அப்படின்றது, நாங்கள் கான்ஃபரன்சஸ் போவோம், அவார்ட் வாங்கிறதுக்கு எங்கள் துறையில் ஆக்சுவலி ரொம்ப வயசாகும். நாங்கள் இன்னும் நிறைய சாதனைகள்லாம் பண்ணி அந்த ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் அந்த அவார்டுன்ற கான்செப்ட் இன் மெடிக்கல் ஃபீல்டு. வேற இதுக்கு கூப்பிட்ட உடனே நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணி தான் ஓகே சொன்னேன். பட் த மினிட் ஐ saw them ஐ தாட் இது எனக்கு டெஸ்டினியில் ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ். எனக்கு படிக்க அவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாகவும் இல்லை, ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்து என்னென்னா, படிக்க வச்சா எல்லாராலையும் படிச்சிட முடியாது. அதுக்கு வீட்டில் சப்போர்ட்டுன்னு ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு என்னென்னா, அப்பாவுக்கு அவர் பட்ட கஷ்டங்களோ என்னன்னு தெரியல, அவரோட லைஃப் டைம் ஆம்பிஷனே என்னவாக இருந்ததுன்னா, 4 பசங்களுக்கும் நல்ல ஃப்யூச்சர் கொடுத்துடணும், நல்ல அழகான ஒரு இன்கம், ஒரு ஸ்டெபிலிட்டி, ஃப்யூச்சர் கொடுத்துடணுங்கிறது தான் அவரோட கனவு, லட்சியம் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் அவர் டைரக்டராக என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற கனவு எனக்கு புரிஞ்ச வரைக்கும். அதில் முக்கியமாக பெண் பிள்ளைகளை படிக்க வச்சிடணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிராமத்துலேருந்து அவரோட ரொம்ப பெரிய கனவாக இருந்தது. அவர் BA ஹிஸ்ட்ரி ஆக்சுவலி. அதை சரியாக படித்து முடிக்க முடியல அப்படின்னும் போது அவ்வளோ பொறுப்பு தலை மேலே.
அதை மீறி எங்களை படிக்க வைக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் சாக்ரிஃபைசஸ் பண்ணலை. எங்கள் அப்பா ஒரு சட்டை கூட வாங்கி போட்டு போக மாட்டார் இந்த நிமிஷம் வரைக்குமே. அதுக்கு மேலே ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட அவங்கள சுற்றி இருக்கிறவங்களாம் படிக்காதப்போ என்ன உன் பொண்ணை 10ஆம் கிளாஸ் மேலே படிக்க வைக்கிற இந்த மாதிரி கேட்காத பீப்புளே கிடையாது அவங்க 2 பேரையும். அதை மீறி என் 2 பெண் பிள்ளைகளும் நல்லா படிக்கணும்னு அவங்க 2 பேரும் படாத கஷ்டம் கிடையாது. அந்த கஷ்டத்துக்கு இன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து இது நான் வாங்கினதுன்றது வந்து எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்களை விட அவங்க தான் வந்து பெருமையின் உச்சியில் இருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கான அத்தியாயம் வந்து கிடைச்சிருச்சு. நிறைய தேங்க்யூ நம்ம நேரில் சொல்ல முடியும். இல்லை சில டைம்ஸ் அப்பா அம்மானா தேர் டேக்கன் ஃபார் கிராண்டட் தானே. குழந்தை பிறந்தா படிக்க தான் வைக்கணும், வேற என்னன்றது இருக்குது எல்லாருக்குமே. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சா தான் நம்மளுக்கு உள் மனசுல இருந்து எவ்வளோ தூரம் அவங்களுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம்னு சொல்கிறது வந்து எல்லாருக்கும் அந்த லக்கி டே கிடச்சிடாது. இன்னைக்கு எனக்கு அது கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் ஸோ ப்ரவுட். எனக்கு வந்து இங்கே நிற்கிறது ஒரு டாக்டராக அவங்க கிட்ட அவார்ட் வாங்குறது. நான் நிறைய அவர்கிட்ட வந்து டான்ஸுக்கு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், பேச்சு போட்டிக்கு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், ஃபேஷன் ஷோக்கெலாம் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், ஸ்கூல் காலேஜ் படிக்க. ஆமாம். ஆனால் இது வரைக்கும் டாக்டராக நான் அந்த இட் டசன்ட் ஹேப்பன் இல்லையா. எதுவாக இருந்தாலும் ரெக்கக்னிஷன் கொடுக்குறதா இருந்தாலும் இன்னொரு பெரிய டாக்டர் தான் கொடுப்பாங்க. வேற அப்போலோவில் அங்கே இங்கே எங்கே வாங்கினாலுமே இட் ஹேப்பன்ஸ் வித் மெடிக்கல் ஃபீல்ட் பீப்புள். பட் எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் வாங்குறதுன்றது வந்து something I didn't expect. Thank you so much. So I am very proud. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, ஒரு பக்கம் சினிமா துறையில் 2 பேர், மருத்துவத்துறையில் 2 பேர், 4 குழந்தைகளும் அவ்வளோ பயங்கரமாக ஷைன் ஆகுறாங்க. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அமைதியாக நிற்கிறீங்க அம்மா. அந்த ஒரு முகத்தில் வந்து அவ்வளோ ஒரு பூரிப்பு, சந்தோஷம். உங்களுக்கு அயன் லேடிங்க அவங்க அயன் லேடி. அவங்க வந்து இது இவங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் முன்னேறுறோம், யாரும் கஷ்டப்படாமல் முன்னேற முடியாது. பட் எந்த கஷ்டத்துலையுமே அவங்க வந்து எப்படி நிற்பாங்கன்னா பின்னாடி அந்த கஷ்டம் குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது. படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். இதே மாதிரி தான் அவங்க வந்து என் தம்பிக்கும் சரி அண்ணாவுக்கும் சரி பார்க்கறதுக்கு தான் அப்படி சைலண்டாக நிற்கிறாங்க. ஆனால் சாதாரண மனுஷி கிடையாது, இரும்பு மனுஷி. அம்மா நீங்க கண்டிப்பாக பேசி ஆகணும் இந்த தருணத்தில். ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவங்க செல்வராகவன் வந்து இஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர், கோல்டு மெடலிஸ்ட். என்னுடைய லைஃப் ஆம்பிஷனு டாக்டர் ஆர் இன்ஜினியர் தாங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டு தனதுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு அப்புறம் குழந்தைகளை கவனிப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு குழந்தைகளை கவனிச்சுட்டு அதில் ஏதாவது மீதி இருந்தால் என்ன நான் கவனிச்சுப்பேன். அதனால் அவங்க மேலேயே ஃபோக்கஸ் இருந்ததுனால இதெல்லாம் முடிஞ்சுது. செல்வராகவன் என்ஜினியரிங் முடிச்சுட்டு டைரக்டர் ஆகணுங்கிறார். அவர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல. இப்போது எங்கள் வீட்டில் இந்த கமிட்டி கூடுது. நான் ஒரு பக்கம் தனி, இவங்க எல்லாரும் தனி. ஓகே. இந்த காதல் கொண்டேன் அப்படின்னு ஒரு கதை அண்ணன் சொன்னா நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்களான்னு இவங்க தான் காதல் கொண்டேன் கதை என்கிட்ட நரேட் பண்ணவங்க. செல்வராகவன் சொல்லலை. அப்போ நீ என்னமோ டாக்டருக்கு படிக்கிறத விட்டுட்டு கதை எழுதுறியான்னு கேட்டேன் நான். இல்லைப்பா உங்ககிட்ட சொல்ல பயப்படுறான், அதனால நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் கேட்டு நல்லா இருந்தது. பட் இது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படமாக எடுக்கணும், யார் டைரக்ட் பண்ணுறது, செல்வா பண்ணணுங்கிறாங்க. இப்போது அவர் யார்கிட்டே ஒர்க் பண்ணல. அப்போவே அது 4 crores பட்ஜெட் அன்றைக்கே. ஐ திங்க் 2002. ஓ ஹியூஜ். ஏம்மா அவன் யார்கிட்டே ஒர்க் பண்ணலையே, இவ்வளோ பெரிய பட்ஜெட் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறதுன்னு கேட்குறேன். இப்போ தான் இந்த அயன் லேடி வாயை திறக்கிறாங்க இவங்க. இப்போ உங்களுக்கு கடனே இல்லையா? இருக்கு. எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இருக்குது, இந்த படம் எடுக்க எவ்வளோ கடன் வாங்கணும், இதுக்கு இவ்வளோ வாங்கணும், வாங்குங்க. உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் கடன் வாங்காமல் யார் வாங்கிறது? இன்னைக்கு அவர் ஒரு பெரிய டைரக்டர், அவ்வளோதான். ஆஹா, அயன் லேடி வந்து எப்போ பேசணுமோ அப்போ மட்டும்தான் பேசுவாங்க போல. அந்த மொமெண்ட் அங்கே கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி. சூப்பர். ஸோ உங்களுக்கு சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கை உங்கள் பசங்க மேலே? இப்போ ஒரு பக்கம் அவர் சொல்கிறாரு, உங்கள் மகன் சொல்கிறாரு, பரவாயில்ல நான் ஒரு விஷயம் செய்கிறேன், எனக்காக நீங்கள் அந்த உதவி செய்யுங்க, கடன் வாங்கினாலும் பரவாயில்ல நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ உங்கள் மகள் சொல்லியிருப்பாங்க நீங்கள் எவ்வளோ வேணால் ஃபீஸ் கட்டுங்க, நான் டாக்டர் ஆகிடுவோம்மா. அந்த ஒரு நம்பிக்கை எவ்வளோ முக்கியம் தன்னுடைய குழந்தைகள் மேலே வைக்கிறது ஒரு தாயா? அது எனக்கு அவங்க படிக்க போகும்போது எனக்கு அவங்க மேலே பெரிய நம்பிக்கை.
என் குழந்தைங்க படித்து முன்னேறி வந்துருவாங்கங்கிறது அதை விட பெரிய நம்பிக்கை. நான் அவங்கள பற்றி எதுவும் தப்பாக நினைக்காம அவங்க வளர்ந்து வரணும். அவங்க கரெக்டாக எனக்கு ஆசை இருந்தது உங்கள் டாக்டர் ஆகணும்னு சொல்லி படிக்கும்போது. அப்போ அவங்க ராமச்சந்திராவில் கேட்டாருங்கம்மா உங்கள் பிள்ளை டாக்டர் ஆகிடுவாங்க சார் அப்படின்னு சொன்னான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பிள்ளைங்க மேலே நம்பிக்கை வச்சு படிக்க வைக்கணும் எந்த பெற்றோராக இருந்தாலும். ஆஹா பிள்ளைங்க மேலே பிளைண்டாக ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு படிக்க மட்டும் வச்சுட்டோம், இவ்வளோ தூரம் அவங்க ஷைன் ஆகிட்டாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னேன். மம்மிக்கு டேடிக்கும் நடுவில் வந்து நின்றுட்டு நீங்கள் வந்து அவங்கள ஒரு டைட் ஹக் கொடுத்துட்டிங்கன்னா பார்க்குற எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எஸ், ஆஸ் அ டாக்டராக நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நிறைய நம்ம சினிமா சார்ந்த அந்த விஷயம்லாம் பேசிட்டோம். ஒரு டாக்டராக உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பெண்கள் வந்து அவங்களுடைய உடலை பற்றி சொல்கிறதுக்காக இருக்கட்டும், ஒரு காலகட்டத்தில் வந்து அது நிறைய ஒரு டேபு டாப்பிக்காக பார்ப்பாங்க. நிறைய விஷயங்கள் பேச மாட்டாங்க, வெளிப்படையாக பேசுகிறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவாங்க. இப்போ என்னென்ன விஷயங்கள் வந்து மாறி இருக்குது, எதில் இன்னும் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆக வேண்டியது இருக்குது? விமன் இப்போ இருக்க விமன் வந்து தே ஆர் ஆல்ரெடி வெரி வெல் அவேர் அண்ட் ப்ரிப்பேர்ட். அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு இருக்குது, நிறைய தெளிவே இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனும் அப்படி முன்னாடி மாதிரி டாக்டர்கிட்ட போனால் தான் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ன்றது கிடையாது. ஸோ எல்லாத்த பற்றியுமே ஒரு புரிதல் எல்லா விமென்க்குமே இப்போ முன்னாடி விட ஜாஸ்தி இருக்குது. டயட் இல்லை, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கட்டும், அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இப்போ மெடிக்கல் விஷயங்களில் எல்லாத்துலேயுமே அவேர்னஸ் இருக்குது. இதுக்கு மேலே புரிதல் அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் தான். அகெயின் அது வந்து 1% ஆஃப் த பீப்புளுக்கு தேவைப்படுது, 1% ஆஃப் த பீப்புளுக்கு டெஃபினெட்லி பெரிய பர்சன்டேஜ்க்கு அவேர்னஸ் நல்லாவே இருக்குது. ஸோ பீங் அ கைனகாலஜிஸ்ட் டாக்டர், இப்போ வந்து நார்மல் டெலிவரி ஆனால் அந்த பர்சனை ஒரு மாதிரியும், சி செக்ஷன் ஆனால் அந்த லேடியை ஒரு மாதிரியும் பார்க்குற மனப்பான்மை கண்டிப்பாக இருக்குது. நார்மல் டெலிவரி பண்ணவங்க தான் கெத்து, சி செக்ஷன் பண்ணவங்கலாம் வந்து எதுவுமே பண்ணாதவங்க, அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா? இதை பற்றி உங்கள் நான் ஆக்சுவலி ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோவே போட்டிருந்தேன் இதை பற்றி. நான் அந்த இன்ஸ்டாவை ஆரம்பிக்கும் போதே என்ன இருந்தேன்னா, ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து ரொம்ப அழுதாங்க. அவங்களுக்கு வந்து முதல் குழந்தை சிசேரியன். ஸோ 2வது குழந்தை எனக்கு நார்மல் தான் வேணும். 41 வாரம் வெயிட் பண்ணியாச்சு, ரிஸ்க் எடுத்து டெலிவரி ஆகலை, அவங்களுக்கு பெயின் வரலை, அட்மிட் ஆகியும் பெயின் வர வைக்க முடியல. ஸோ என்னம்மா இப்போ இதில் என்ன இருக்குது, ஆல்ரெடி ஒரு செக்ஷன் பண்ணியாச்சு, இன்னொரு செக்ஷன் தானே, ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க? நான்லாம் ஒரு நல்ல தாயே கிடையாது, நார்மல் டெலிவரி பண்ணலன்னா நான் ஒரு நல்ல தாய் இல்லை. அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக ஐ திங்க் எனக்கு எந்த வித இன்னிபிஷனும் இல்லாமல் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டேன். ஏமா அப்போ 2 சிசேரியன் பண்ணி குழந்தை பெற்ற நான்லாம் என்ன பேயான்னு கேட்டேன். எக்ஸாக்ட்லி, நான் நார்மலோ இல்லை சிசேரியனோ, டாக்டர்ஸ் வந்து அந்த சுச்சுவேஷனில் ஒரு குழந்தை மட்டும் இல்லை, அம்மாவும் நல்லபடியாக ஹெல்த்தியாக அங்கே குழந்தை பெற்று வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் சூஸ் பண்ணதுக்கே பெரிய ரீசன் என்னென்னா, எங்கள் ஃபீல்டில் மட்டும்தான் ஹாப்பியாக வருவாங்க, ஹாப்பியாக போவாங்க. வந்து ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து ஜாலியாக எக்ஸ்ட்ரா ஒரு மெம்பரோட வீட்டுக்கு போகிற ரொம்ப அற்புதமான ஒரு ஃபீல். அதில் ஒரு சும்மா ஏதோ ஒரு மூட நம்பிக்கையை போட்டு அதை போட்டு இதை போட்டு நம்ம வந்து அந்த வலியெல்லாம் வந்தால் தான் அப்படிங்கிறது வந்து இனியும் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். கொஞ்சம் வயசானவங்க கிட்ட இனியும் இருக்குது. வேறஸ் இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, எனக்கு தெரிஞ்சு அவங்க போடுற ஒரு மைண்டுக்குள்ளே போடுற ஒரு தாட் ப்ராசஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அவங்க என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னா, சிசேரியன் ஆகணும்னா ஆகித்தான் ஆகணும். நம்மளுக்கு வந்து நம்ம குழந்தை நல்லபடியாக வெளில வரணும் போது அவங்களுக்கு என்ன ஆகிடுது, ஆரம்பத்துலேருந்தே நார்மல்னு பண்ணும்போது அது இல்லைன்னா ஒரு ஏமாற்றம் வருது. ஆல்ரெடி எக்கச்சக்கமான ஹார்மோனல் இம்பேலன்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவங்க நினச்ச மாதிரி நடக்கலை, வந்து கேட்குறவங்கெல்லாம் என்ன உனக்கு சிசேரியனா அப்படின்னு கேட்டால், சச் ஒரு மதரோட ஃபீலிங் அப்படி ஆகும்போது தே கோ இன்டு ஈவன் டிப்ரெஷன். ரெண்டுமே நல்ல டெலிவரி தான். நோபடி கேன் சே தட் சிசேரியன் வந்து வலி இல்லாத டெலிவரி எல்லாம் கிடையாது. 5 லேயரை ஓப்பன் பண்ணி யூட்ரஸை ஓப்பன் பண்ணி பாப்பாவை வெளில எடுத்து சில டைம்ஸ் நார்மல் டெலிவரி பெயினை அனுபவித்து அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜில் சிசேரியன் எடுப்போம் நம்ம. அப்போது அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவரி. போத் டெலிவரிஸ் ஆர் ஈக்குவலி டிஃபிகல்ட், போத் டெலிவரிஸ் ஆர் ஈக்குவலி காட்லி, ஹெவன்லி. அண்ட் 2 டைப் ஆஃப் டெலிவரிஸ்லையுமே ஒரு மதர் தான். அதில் வந்து நோ டிஃப்ரென்ஷியேஷன், எங்கேயும் டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்கவே கூடாது. அம்மா தான், அவ்வளவுதான். ஓகே, ரைட். சார், இப்போ ஒரு வீட்டில் ஒரு டாக்டர் இருந்தாவே பயங்கரமாக நிறைய இந்த மெடிக்கல் விஷயம் பற்றிலாம் பேசுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. உங்கள் வீட்டில் வர 1க்கு 2 டாக்டர்ஸ் வேறு
4 டாக்டர்ஸ் வீட்டில். 4 டாக்டர்ஸ். நாலு பேருமே டாக்டர்ஸ். அப்போ வந்து இதுதான் சாப்பிடணும், இதுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் நிறைய ரூல்ஸ்லாம் போடுவாங்களா? யார் நீங்க ரொம்ப சொல்லுங்க. strict? நீங்க கேட்ட அந்த இதுதான் டாக்டர் மேரிட் டாக்டர், டாக்டர் மேரிட் டாக்டர். அப்படி ஸோ 4 பேர்ல யார் சார் ரொம்ப இப்போ ஆமா, நீங்க சொல்லுங்க யாரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பா? இது சாப்பிடக்கூடாது, இது கம்மியா சாப்பிடுங்க, ஏன் இதை எடுத்துக்கிறீங்க, இது யாருமா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் உங்க வீட்டில்? எங்கள் மருமகன் தான் என் ஹஸ்பண்ட் தான் ஸ்ட்ரிக்ட். கரெக்டாக அதாவது என்ன சாப்பிடணுங்கிறத கரெக்டாக சாப்பிடணுங்கிறது, அதுக்கு மேலே எதுவும் சாப்பிடக்கூடாது, நொறுக்கு தீனி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, யார் வந்து சுத்தமா வாய் கட்டவே மாட்டா உங்க 4 பசங்கள்ல? பயங்கர கொஞ்சம் ஃபுட்டி, நல்லா சாப்பிடுவாங்கப்பா. அப்படி ஒன்றும் இல்லை, எல்லாரும் நார்மலாக தான் இருப்பாங்க எல்லாரும். இன்ஃபேக்ட் நிறைய பேர் தனுஷ் சாரை கேட்டுட்டே இருப்பாங்க, உங்க உடம்பு மாதிரி இருக்கணும் சார், எவ்வளவு சாப்பிட்டு மீசியா வழிச்சா இப்பயும் போய் ஸ்கூல் பையனா நடிச்சிட்டு இருக்கீங்க சார்ன்ற மாதிரி இருக்கு. அவர் ஃபுட் டிசிப்ளின் ரொம்ப ஜாஸ்திங்க. ஓ ஓகே. 4 பேருக்குமே அதுல அவருக்கு ரொம்ப, அவர்தான் நம்பர் 1. ஃபுட் டிசிப்ளின் ரொம்ப ஜாஸ்தி. பார்த்து சாப்பிடுவார். இப்போ தனுஷ் சார் பத்தி பேசினால நான் இதை கேட்குறேன். உங்க கழுத்துலயும் அந்த ருத்ராட்சம் வந்து பார்க்க முடியுது. ஸோ போத் ஆஃப் யூ ஆர் அந்த ருத்ராட்சம் ஃபேன்ஸா, சிவன் ஃபேன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது? இது வந்து நான் முதல்லலாம் போட்டுக்கல ஆக்சுவலி. இவர் தனுஷ் என் தம்பி வந்து அவர் வந்து ரொம்ப வருஷமாகவே அவர் வந்து இஸ் அ ஃபாலோவர் ஆஃப் சிவா. தேர் வில் பி அ காலிங். அது வந்து அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். எங்கேயோ நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் ருத்ராட்சம்ன்றது நம்மளை தேடி வரும். அந்த மாதிரி எனக்கு தேடி வந்தப்போ நான் போட்டதான். அவங்கள யாரையும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ இல்லை நெட்டை பார்த்தோ அப்படி இல்லை. த டிவைன் காலிங் வில் கம். அதில் நம்பிக்கை இருந்தால் அது கட்டாயம் வரும். வரும்போது அது உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ அந்த டிவைன் உங்களை சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனிவே, பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபேமிலியாக உங்களை மேடையில் ஏற்றி அழகு பார்த்ததில் கலாட்டாக்கு ரொம்ப பெருமை. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பிரதர்ஸ் 2 பேரையும் கேட்டதாக சொல்லுங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லவ்லி டைம். Thank you. Title sponsors GD Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. MCR Pure Cotton Club, formal and casual shirts. The Chennai Silks, let the celebrations begin. Presents Galata Health and Wellness Awards, honoring Tamil Nadu's best doctors and hospitals. Supported by Ananya's Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore. Anuj Styles, Ragangal Palavidam, Ovondrum, Ulagattaram. Mr. Gold, Tarathilum, Alavilum, no compromise. Pullman Hotels and Resorts, Chennai Anna Salai. Special partners, Kolattur Babu Catering.